பெற்று வரவும் பிரார்த்தனைகளை செய்து சுகமாதான் கொள்வோம் இந்த முறை. இருக்கிறாரு. அவருக்கு அந்த இழைப்பு குணம் போல மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்களா, ஆக்சிஜன் அதில் கொடுப்பார்கள். இனி எல்லாரையும் விடவும் மாட்டார்கள். இப்போ எல்லாருக்கும் இருமல் தடுமல் இதுகளும் தானே. அவர் சுகம் பெற்றான் வரட்டும். நன்றி. ஆரம்பமாகின்றது இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல் நூல். நூல் நூவன்னா இல்லைன்னா நூல். நூல் என்பது பொறிச்சொல்லாக வருகின்றது. நான் நீங்க சொன்னது பிறகுதான் டக்கண்டு எழுதுனேன். பாமுக உறவுகளுக்கும் மணிமகனவர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று நூல். நூல் என்னுடைய நூல் என்று 1073 ஆகிறது. நூல் சாத்திரம் பஞ்சு இலை, பஞ்சிட அந்த பஞ்சில அந்த இலையை நூல்னு சொல்லுகிறார்கள். கயிறு, புத்தகம், பூநூல் என்று சொல்லிக் கொண்டு இந்த நூல் வருகிறது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் இடத்தை நூலகம், வாசிகசாலை என்றும் சொல்வார்கள். அந்த காலத்துல வாசிகசாலை என்று தான் நாங்க சொல்லுவோம். எங்க ஊர்ல அங்க போயிட்டா புத்தகங்களும் இருக்கும், அங்க போயிருந்து படிக்கிறது வாசிகசாலை. இப்ப நூலகம் சொல்லி இப்ப நூலகம் என்பது புதுதான் வந்திருக்கிறது. மற்றது வாசிகசாலை சொல்வார்கள். அரிய நூல்கள் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அரிய நூல்களை படிக்கும்போது அது எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அறிவு நூலாக இருக்கிறது. இந்த இந்து மத குழுக்கள் இந்த நூல் அணிந்திருப்பார்கள், பூநூல் என்று சொல்வார்கள். குழுக்கால போட்டிருப்பார்கள், அதை பூநூல் என்று சொல்லுவார்கள். இந்த கயிறு என்ற ஒரு சொல்லி வருகிறது. மஞ்சள் நூலில் தாலியை கோத்து கட்டுவதை தாலி கயிறு என்று சொல்லுவார்கள். நூல் தான் அது. தாலிக்கயிறுன்னு சொல்லுவார்கள். நூல்களை சேர்த்து தான் அது அப்படியே இலையாக பின்னி போட்டுதான் மஞ்சளை தண்டது தடவி கட்டுறது, கோத்து இழைச்சிட்டுதான் கட்டுறது. அதான் தாலிக்கயிறு சொல்ல. சாத்திரம் என்ற ஒரு சொல்லி வருகிறது. சாத்திரத்துக்கே இது வந்து தேடி பாக்குறேன். அதாவது பஞ்சு இலை, பஞ்சு பருத்தி பஞ்சு இருக்கு தானே, அதையும் இழைச்சிதான் அந்த இலையும் பஞ்சு இலையும் நூலாக்கி திரி எடுக்கிறது, திரிக்கிறது, நூல்ல திரிக்கிறது தான் நூல். அதான் அந்த நூலன்றது 2 அர்த்தத்தை கொண்டு வருகிறது. இப்ப நூலண்டா நாங்க இப்ப இந்த கொடி கட்டுறதுக்கு இந்த நூலை கட்டி நாங்க கொடி ஏற்றுவோம். நூலை கொடி ஏற்றுறது தானே அந்த நூலண்டது. நூலுக்கு பட்டம் ஏற்றுறது, பட்டம் ஏற்றுறதுக்கு நாங்க நூலை கட்டித்தானே அந்த பட்டத்தை ஏற்றுறோம் நூலால. மற்ற தையல் நூல்கள் பலவித கலர்கள்ல இருக்கு தையல் நூல்கள். மற்ற இந்த பூ போடுறது நூல் எல்லாம் பட்டு நூல்கள், பட்டு நூல், பட்டு நூல், பருத்தி நூல், அப்படின்னு கொட்டு நூல் எல்லாம் இருக்கிறது. நூல்ல 2 வகையா நூல் புத்தகத்துக்கும் வருகிறது, நூலுக்கும் வருகிறது நூல். நன்றி. வணக்கம். வணக்கம் அணி. இன்றைய பாமுக பொறிச்சொல் நூல். நூல் அந்த பஞ்சை திரித்து அதிலே நெசவாளர்கள் பஞ்சை திரித்து அதை அந்த நூலாக்கி உடைகள் தயாரிப்பார்கள். மற்றது பாநூல், புத்தகங்களிலே இந்த பாநூல் என்று அந்த பாக்கள் பாடுற நூலை பாநூல் என்று சொல்வார்கள். மற்றது நூற்றுத்தான் கதருடைய மகாத்மா காந்தி அவர்கள் தனது தொழிலாக செய்து வந்திருந்தார். அந்த கதருடையவர் தானாவே நூற்றுத்தான் எடுத்திருந்தார். மற்ற நூலகத்தை புத்தகங்கள் வைக்கிற தூக்கி வைக்கிற புத்தகங்களை நூலகம் என்று சொல்வார்கள். மற்ற புத்தகங்கள்ல பலவிதமான புத்தகங்களை நூல் என்று சொல்வார்கள். புத்தகத்துக்கு மாற்ற பெயர் நூல் என்று சொல்வார்கள். மற்ற பூநூல் என்ற ஐயர்கள் குருக்கள் எல்லாம் அந்த பூநூல் அணிந்துதான் சில கிரிய செய்கிறார்களும் சில பேர் பூநூல் அணிவார்கள். அவ்வளவுதான் எனக்கு தெரிந்த. நன்றி. வணக்கம். 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 வணக்கம் மணி. வணக்கம் எல்லோருக்கும். நூல் 9898வது நூல் என்னுடைய பொறிச்சொல். நூல் புத்தக வகைகளை நூல் என்று சொல்லுவார்கள். பல நூல்கள் படைத்தவன் பண்டிதனாகி விடுவான் என்று சொல்லுவார்கள். என்றது பூநூலை அதாவது எமது இந்து சமயத்தில் பிராமணர்கள் அணிவது வழக்கம். அது அணிந்தால்தான் அவருடைய அந்த கோயில்களில் பூசைகள் செய்வதற்காக அதை செய்வார்கள். அதே போல பெண்களுக்கு திருமாங்கல்யம், அதையும் ஒரு நூல், மஞ்சள் நூல் அணிந்தால்தான் அவர்கள் திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கூறுவார்கள் பூநூல். மற்ற நாங்க பஞ்சு திரி, அந்த திரி வகைகளில் பல வகையான நூல்கள் நூலிலேயும் போடுவார்கள். அந்த நூல்களை
நெய்வதனால் ஆடைகள், ஹம், புடவைகள் அதுவே எல்லாம் செய்வது நூல்கள் தான். மற்றது நூல் நூற்பதற்கு அந்த ஊசி என்னும் ஊசியில் ஒரு துவாரம் இருப்பதனால் அதனுடைய ஓட்டையினால் தான் அந்த நூல் போனால் தான் நாங்கள் இந்த ஆடைகளை தைத்துக் கொள்ளலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் மோகன், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த நூல் வாணி மோகன் அந்த நெசவுசாலையில நூல் போட்டுதான் நெய்கிறது கூட வேலை. மற்றது களிநூல் இருக்கு தானே, பூ கையால தைக்கிற களிநூல், பட்டு நூல், அந்த நூல். ஓகே, அது களிநூலா பேர்? அதுக்கு அது களிநூலா பேர்? களிநூல் எடுத்து களிநூலும் இருக்குதானே, களிநூலும் இருக்கிறது. எது களிநூல்? நெட்டிங் செய்யறதா? களிநூல் வந்து பூ கையால இதுல போட்டிருக்கிற இப்படி இந்த களி மாதிரி சுத்தி இருப்பாரு. சரி, ஓகே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட்டு நூல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட்டு நூல் வந்து சரியான சில்க் மாதிரி இருக்கும், அது மெல்லிசா இருக்கும். இது கொஞ்சம் களிநூல் வேற, பட்டு நூல் வேற, களிநூல். கையாலதான் அநேகமாக களிநூலால கை வேலைப்பாடுதான் அதிகமாக மிஷின்ல போட்டு தைக்கலாம். கையாலதான் ஊசி தைக்க முடியாது. மிஷினில போட்டு அதை தேடி எடுத்து பிரிச்சு ஒவ்வொரு இலையா எடுத்துதான் அதை கோவில்ல சுத்தணும். தையல் மிஷின்ல போட்டு தைக்க முடியுமா தெரியல. இல்ல நீங்க சொல்றீங்க அந்த தொப்பி அதுகள் சட்டை நிட்டிங் தானே சொல்றீங்க, அந்த பெரிய ஊசுக்குள்ள போட்டு. அது வந்து நூல் வாணி மோகன், அது கொஞ்சம் தடிச்ச நூல். இது வந்து களிநூல். என்னட்ட இருந்தது இங்க இருக்கு, என்ன டைம் இருக்குது, நானும் இங்க வச்சேன்னு தெரியல. களிநூல் அப்படியே இப்படி மடிச்சு மடிச்சு போட்டு மடிச்சு இப்படி ரெண்டு பக்கம் அந்த ஒரு பேப்பர் கொழுவி இருக்கும், அதை எடுத்தா ஒரு வட்டமா வரும். சரியா? சரி, சொல்லுங்க. நூல் நூலை போல சேலை, தாய போல பிள்ளை என்பார்கள். என்னது நூல் அது எனக்கு அந்த அர்த்தம் என்னத்துக்காக சொல்றது தெரியல. சொல்லுவார்கள் இல்ல, நூலை போல சேலை, தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. நூலுக்கும் சேலைக்கும் நூலாலதான் சேலை நெய்கிறது. ஓகே, நீங்க அந்த தாய போல பிள்ளை நூலை போல சீலை என்று சொல்றது வந்து பட்டு நூல்ல செய்தா அது பட்டு சீலை. மற்ற என்ன சொல்றது, கட்டன் இதுல பஞ்சில செய்தா அது என்ன சொல்றது, கொட்டன் சீலை என்று சொல்றது, தரிச்சீலை என்று சொல்லுவோம். அதுக்குத்தான் சொல்றது மற்றது தாய போலதான் பிள்ளை கூடுதலா தாயின் அந்த அரவாசி வேலைகள் தாயை பார்க்க உருவத்திலையும் இருக்கும், அவர்களுடைய செய்கையிலையும் சொல்லுவார்கள். அதற்காகத்தான் அந்த தாயை போல சீலை, நூலை போல சீலை, தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள். அப்ப தாய போல மகன் இருந்தா என்ன செய்யும்? அது இல்ல, வழக்கத்துல வந்ததைத்தானே சொல்றோம். அதுல கணக்கு அந்த நூலுக்கு வாணி எனக்கு இவர்கள் நூல்கள் கணக்க இது சொல்வாங்க. நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவுக்கும் வந்து அதுன்ற நூலின் மெல்லிய துவாரங்கள் இதுக்குள்ள எவ்வளவுக்கு நூலை நாங்கள் உள்ளுக்கு அது போலத்தான் நுண்ணறிவுகளும் அறிவுகளும் எங்களுக்கு அந்த மூளைகளுக்குள்ள அந்த சேர்றது அப்படித்தான் என்ற ஒரு இதுவும் இருக்கிறது. இன்னும் ஒரு உயிரினத்தை சொல்லுவீங்க, அவர் என்ஜினியர் படிக்காத என்ஜினியர், அவர் நூல் போட்டு தானே வீடு கட்டுறாரு. அது தூக்கணாங்குருவி அப்படியா? இவர் சிலந்தி வலை, சிலந்தி வலைன்றதா? அது நூல் மாதிரி இல்ல, தூக்கணாங்குருவியை தான் என்ஜினியர் என்று சொல்றோம். இதையும் சொல்றதா? நூல் இல்லாம மாலை போத்தது போல ஒரு பழமொழி இருக்குதானவனி. அதுவும் மாலை இல்லாம தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவார்கள். பழமொழி என்றதுல ஒரு 5-6 கிடக்குது. ஆனா அதுக்கான அர்த்தத்தையும் அது ஆக்களை கதைக்கும் போல சொல்ல நொந்து நூலாகி போச்சு. நம்ம தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அதுவும் சொல்றதுதான்.
வேறு நூல்களுக்கு மற்ற 4 நாள் கழிச்சு உளுந்த வழி எடுத்தீங்கன்னா அப்படியே நூலாக வரும் உங்களுக்கு வெளியில். ஏன் சில மீன் பிடிக்கிற வலைகள் கூட அந்த தங்குஸ் அந்த நூல் இருக்குல்ல திக்கான அதெல்லாம் செய்வார். ஆனால் இந்த மஞ்சள் கயிறுக்கு அதுகள் சொல்லி இருந்தார்கள் தானே, ஆனால் அது நான் என்று தானே சொல்லுவார்கள் கூடுதலா. அது கயிறு நான் கயிறு அது அந்த நூலுக்கு மஞ்சள் கயிறுன்றதே நூல் என்று சொல்லுவார்களா? நூலை தான் அப்படியே திரிச்சு அது கயிறு மாதிரி எடுத்து அதில் மஞ்சள் தடவுறது தடவிட்டு தான் போடுறது. நூலால அது உருவாகுனது, சும்மா கயிறு வராதான். இது களி ராணி தெரியுதா? இது களி நூல். இப்ப காட்டினது இந்த இது களி நூல். இதுதான் களி நூல்னு சொல்றது. இதுல ஒரு மணி அந்த சங்கிலி தையல் மாதிரி சொல்லு முடிங்க நூலை காட்டு. ஊசியால நூலை கொழுப்பு தொடங்கி தைக்கிறது, அதான் நெட்டிங் செய்கிறது. ஓகே, இது பட்டு நூல்கள். இதெல்லாம் பட்டு நூல். இதெல்லாம் பட்டு நூல். என்னட்ட நிறைய இருக்கு பட்டு நூல். சரி, இது வந்து இதுவும் வந்து இந்த இது செய்யலாமா, இதுவும் தைக்கலாம். ஆனா இது இந்த பின்னுவதற்கு தானே அந்த பின்னுவதற்கு இது பின்னுவதற்கு இந்த நூல் பயன்படும், நல்லா இருக்கும். மெல்லிய வேந்தைகள் எல்லாம் மெல்லிய நல்ல வேந்தைகள் பின்னுறதுக்கு பின்னலாம். நூல்கள்ல வந்து எந்த நாட்டு நூல் வந்து ஃபேமஸ் ஆன நூல்? இதெல்லாம் நல்ல நல்ல இதெல்லாம் நேவிசக்கா இவ்வளவு நூல் வச்சுக்கிறீங்க. எந்த நாட்டுக்காரருடைய நூல் வந்து மிகவும் சிறந்த நூல்? எந்த நாட்டுக்காரர்கள் தான்? சீனாக்கள். நான் அதற்கு பட்டு நூல் என்ற பொதுவாக கேட்கல. இந்த நீங்கள் இல்லை இந்த தைக்கிற இதை காட்டுனா போல அதுக்குதான் நான் கேட்டேன். நீங்க என்ன கட்ட நூலை சொல்றீங்களா களி நூலை சொல்றீங்களா? சீனாதான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பொட்டு நூல் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் செய்யறது. சரி, நான் இந்தியாவை சொல்லி பாக்குறேன். ஜெர்மனிதான் நூலில வந்து மிக சிறந்த நூல்கள்ல நல்ல. எந்த நூலை சொல்றீங்க? பொதுவா சட்டை தைக்கிற நூல்தான் நீங்கள் காட்டுனதுக்கு தான் நான் உதாரணப்படுத்தி கேட்டேன். மிஷின்ல போட்டு தைக்கிற நூல் வேற, அது வேற. சரி சரி வாணி, நீங்க வளர்த்ததை சரி. தினக்கவிக்குள்ள சொல்லும். தினக்கவி தாங்கோ. நன்றி. நமக்கு வருகின்ற இன்றைய நாளுக்கான பாமோ பொருச்சொல் ஆன நூல் நூல் தினக்கவி ஜெயநாடு சொன்ன தாங்கோ. கவி எழுதி கொண்டு நாளைக்கு தரமான தினக்கவி. இதுதான் மெஷின்ல வைக்கிற நூல்கள். சும்மா சட்டைகள் வைக்கிற நூல் தான் இது. சும்மா நாங்க மெஷின்ல போட்டு தைக்கிற நூல்கள் இதெல்லாம். தேடி பாருங்க. நான் தினக்கவி எழுதல வாணி இன்னைக்கு. சரி, அப்படின்னா எழுதி வச்சுட்டு கொண்டு வரேன். சரி, அப்படியென்றால் என்று கேள்விக்கணையில் இடம்பெறுகின்றது. வியாழன் கவி நேரத்துக்கு முன்பதாக அறிவு களஞ்சியம் இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி. நாளைக்கு சிவதர்சினி அவட இல்லை, ஆனால் ஜெயநாதன் அவர்களுக்கு நாளைக்கும் அவர் வரமாட்டார். ஆகவே நன்றி. நிகழ்ச்சிகள் இருக்குதானே.